கலைமகள் மலைமகள் திருமகள் அருள் பெற்ற காதவன் தங்களைப் போலவே மக்களை கருணையுடன் காக்கின்ற மன்னவன் எதிர்கொண்ட பகைவரை ஜெயம் கொண்டு புகழ் கொண்ட பெருமகன் கலைத்தாயின் முதன் மகன் தர்மத்தின் தலைமகன் காவலர் காவலன் மன்னவர்க்கு மன்னவன் எங்களின் வல்லவன். வாழ்க மக்கள் வளர்க நாடு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர்ந்தால்தான் கோமகன் உயர்வான் என்ற வாக்கிற்கு முதற்கண் தலை வணங்கி சபையை துவக்குகிறேன். அமைச்சரே, என் மனத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஆஸ்தான புலவரிடம் 3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதற்கு தக்கபடி பதிலளிக்க சபைக்கு அவர் வந்திருக்கிறாரா? மன்னா, ஆஸ்தான புலவர் இன்று சபைக்கு வரவில்லை. ஏன்? என் வினாக்களுக்கு விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறாரா அல்லது சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கிறாரா? இல்லை வேந்தே, ஒருபோதும் அப்படி இருக்கவே முடியாது. ஆஸ்தான புலவர் மிகவும் அவையடக்கமுடையவர். அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. நேற்று இரவில் இருந்து இன்று காலை வரை தானே கெடு வைத்து இருந்தேன். அதற்குள் அவர் வரவில்லை என்றால் என் கட்டளையை அவமதித்ததாக தானே அர்த்தம். மன்னிக்கவும் அரசே, ஆஸ்தான புலவர் வயதில் மூத்தவர். ஒருவேளை உடல்நல குறைவாக இருக்கலாம். அதையாவது சொல்லி அனுப்பி இருக்கலாம் அல்லவா? அப்படியும் சொல்லி அனுப்பவில்லை. பிறகு அவர் போக்கிற்கு முடிவாக தாங்கள் கூறும் விளக்கம்? முடிவு நான் கூறுவதற்கு முன்பே புலவரின் பேத்தி என்றொரு சிறுமி தங்களை பேட்டிக்கான அவர் சார்பில் அரண்மனை வாயிலில் காத்து நிற்கிறாள். புலவரின் பேத்தி, அதுவும் சிறுமி, அவர் சார்பில் என்னை காண வந்திருக்கிறாளா? இது என்ன புரியாத புதிர்? எனக்கொன்றும் விளங்கவில்லை. சரி, வர சொல்லுங்கள். வாழ்க மன்னா, வளர்க உன் ஆட்சி, ஓங்குகன் புகழ், உயர்கவன செங்கோல், தலை கட்டும் தர்மம், வாழட்டும் மக்கள், செழிக்கட்டும் நாடு. புலவரின் பேத்தி, பொன்னி என் பெயர். வணக்கம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை. புலிக்கு பிறந்தது பூனையாவதும் இல்லை. அதுபோல் புலவரின் பேத்தி அழகுக்கு பஞ்சமில்லை. கவிஞன் விட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் என்பார்களே, அப்படி இருக்கும்போது புலவர் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை, அதிசயமாக இருக்கிறது. கண்முன்னே நடப்பது கனவா நனவா? சந்தேகமே வேண்டாம், நடக்கும் சம்பவம் கனவல்ல, நனவுதான். எங்கு வந்தாய்? தாத்தாவிடம் 3 கேள்விகள் கேட்டீர்களாம். அதற்கு தக்க விடை சொல்ல நானே வந்திருக்கிறேன். என்ன இது? மேலும் மேலும் வியப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை. அதற்கு பதில் சொல்ல அவரே திணறிக் கொண்டிருக்கிறார். இல்லை வேந்தே, இது அத்தனை பெரிய பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சிறு பிரச்சனை, அதனால் தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே வியப்பில் ஆழ்த்துகிறாய் என்னை. அதற்குள் திகைத்திட வேண்டாம். உங்கள் முதல் கேள்வி என்ன? அதை சபையிலேயே சொல்லுங்கள். இறைவன் எங்கே இருக்கிறான்? அதுதான் என் முதல் கேள்வி. மன்னா, இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? பொற்கிண்ணத்திலே பசுவின் பால் இருக்கிறது. அந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? பாலுக்குள்ளே மோர், தயிர், வெண்ணெய், நெய் அனைத்தும் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள். அது அதற்குள்ளே இருக்கிறது. ஆஹா, அப்படி சொன்னால் போதாது. பாலுக்குள்ளே மோர், தயிர், வெண்ணெய், நெய் எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும். இது என்ன சிறு பிள்ளைத்தனமான கேள்வி? அதற்குள்ளே அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறான். இது புரியாமல் கண் முன்னே நிற்பது குழந்தையா அல்லது குழந்தை வடிவிலே வந்த பெண் குலத்தின் தெய்வமா, இல்லை தெய்வத்தின் நாடகமா? அந்த நாடகத்தின் தத்துவத்தை விளக்க வந்த நாமகளின் பாத்திரமா? அதற்குள்ளே அதிசயப்பட்டு விட வேண்டாம். மன்னா, மன்னா, அடுத்த கேள்வியை கேட்கலாம். இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய 2வது கேள்வி அம்மா. இதென்ன? தூங்கா விளக்கு. இந்த விளக்கிலே சுடர் விட்டு கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். இந்த தீபம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? எரியும் விளக்கிலே இருக்கும் தீபம் 4 புறமும் ஒளி வீசி பிரகாசித்து கொண்டுதானே இருக்கும். அது எந்த திசையை நோக்கி பிரகாசிக்கிறது என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது? அப்படி
தானே இறைவன் எல்லா திசையிலும் நோக்கி கொண்டு இருக்கிறான். இது புரியாமல் எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கிறான் என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது? ஆண்டவா, அரசனை குழந்தையாக்கி குழந்தையே தெய்வமாக்கி கொண்டிருக்கிறார். இச்சிறு பெண்ணுள்ளே இருந்து விடைகளை நீயே சொல்வது உண்மையானால் என்னுள்ளே இருந்து வினாக்களை கேட்க வைத்ததும் நீதானே. இப்படியும் உனக்கு ஒரு விளையாட்டா? வேந்தே, 3வது கேள்வியும் கேட்டுவிடுங்கள். அதன் பின் ஒரு முடிவிற்கு வரலாம். இல்லையம்மா, இனி நான் கேள்விகளை கேட்க மாட்டேன். ஆஹா, அப்படி சொல்லாதீர்கள். அதற்கும் பதில் சொன்னால்தான் எனக்கு உறக்கம் வரும். உண்மைதான். 3வது கேள்விக்கும் பதில் தெரிந்து கொண்டால்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கு வெளிப்பு வரும். அறியா சிறுமி உள்ளந்து பெரிய பெரிய தத்துவங்களை பேசும் அருள் வடிவே, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய 3வது கேள்வி. அரசே, இதற்கு நான் சரியான பதில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாள் நான் மன்னனாகவும் நீங்கள் குடிமகனாகவும் இருக்க வேண்டும். சம்மதமா? காத்து கொண்டிருக்கிறது அரியாசனம். குலமகளே, பொலிவிலிருந்து என் குறை தீர்த்து விடு தாயே. யாரங்கே? காவலரே, இந்த மன்னனை சிறைச்சாலையில் அழைத்து வை. இந்த அமைச்சர்களை நாடு கடத்து மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் அன்ன ஆகாரம் எதுவுமே கொடுக்காதே, பட்டினி போடு. தாயே, இது என்ன விளையாட்டு? விளையாட்டல்ல வேந்தே, இதை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறான். என்னை மன்னனாக்கி உங்களை குடிமகனாக்கி இந்த ஒரு சில நாளையே ஆண்டவன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது புரிந்ததா இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று? தாயே, தர்மத்தின் தலைமகளே, தாயாகி தந்தையாகி ஞானத்தின் உருவாகி தனிபெரும் தெய்வமாகி ஒளியாகி என் அஞ்ஞானத்தை அகற்றிவிட்டாய். அருங்கடலே, உனது திருவடிகளில் திறம் தாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா. என் அறியாமையை மன்னித்து விடு. இறைவன் எங்கும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறான் என்பதை அறியாமையால் குழந்தைத்தனமான கேள்விகளை கேட்டுவிட்டேன். அதற்கு குழந்தை வடிவிலே வந்து என் குறை தீர்த்து விட்டாய். இனி ஆண்டவன் தொண்டை பெரும் தொண்டாக மதித்து இரவு பகல் அவரை பாடி பணிபுரிவதே வேலையாக கொள்வேன். பரம்பொருளே, நோக்கும் இடமெல்லாம் நீ என்று வேறொன்றும் இல்லை என்று நீக்கமர தெரிந்து கொண்டேன். நன்றி.